ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஜான் ஜபராஜ் அவர்கள் நிறைய மீட்டிங்கில் பேசும்போது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார். எப்படி சின்ன வயசில் தனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தோம், இந்த மாதிரி, அதாவது ஏழையிலேருந்து பணக்காரனானது. உதாரணத்துக்கு அவர் இருந்த வீட்டை பார்க்க சமீபமாக அவர் அம்மாவோட போகும்போது அந்த வீடே அந்த இடத்துல இல்லை, ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தோம், அதை இடிச்சிட்டாங்க, இப்போ அந்த இடத்துல குப்பை தொட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களுக்கே உரிய. திடீர்னு எப்படி தான் அந்த அழுகை வருமோ தெரியாது. கடவுள் என்னை குப்பை தொட்டியிலிருந்து அங்கே உருவாக்கி விட்டார் அப்படின்ட்டு அந்த ஒரு செகண்டில் அழுது. அது சினிமா நடிகர்களால் கூட அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக நடிக்க முடியுமா தெரியாது. கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லோருக்குமே இது கை வந்த கலை, ஃபேமஸானவங்களுக்கு. ஸோ அப்படி குப்பையில் இருந்த என்ன கோபுரத்தில் ஒரு ஐஸ்வர்யனாக்கி ஒரு ராஜாவுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறார் அப்படிலாம் சொல்கிறாரு. இப்போ ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் கூட ரஜினி நடித்த பாபா படத்தில் கூட இதே மாதிரி தான் இருக்கும். சாரம் ரெண்டுமே ஒன்று தான். அங்கே கூட பாபாவுடைய ஜாதகம் சாதாரண ஜாதகம் கிடையாது, ஆள போகிற ஜாதகம். பிறக்கும்போதே அது எப்படி அவர் அவ்வளோ பெரிய ஆளாகிறாரா? இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ பிறக்கும்போதே ஒன்று நிச்சயிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ மற்றவர்கள்லாம், அப்போ கடவுள் ஒருத்தரை மட்டும், ஜான் ஜபராஜை மட்டும் குப்பையிலேருந்து கோபுரத்துக்கு இட்டு போகிறாரு, மற்றவங்களெல்லாம் குப்பையாகவே வச்சுருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ கடவுள் ஜான் ஜபராஜை குப்பை தொட்டியிலேருந்து கோபுரத்துக்கு உயர்த்தினார் என்றால், இப்போ கோபுரத்திலிருந்து கீழே வீழ்த்தியது யார்? அடுத்தது, ஸோ கடவுளை நம்பினவங்கள தான் கடவுள் உயர்த்துறார் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாத நிறைய பேர் இதே மாதிரி குப்பை தொட்டியிலிருந்து பணக்காரர்களாக ஆகியிருக்கிறாங்க. ஆன பிறகும் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை தான். அப்போ அவங்கள உயர்த்துறது யார்? ஆனால் இதில் ஒரு விஷயம் தெரியுது, பக்தி செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டு. ஏன் அப்படின்னா, பக்தி செய்யாமலே ஒருத்தன் அப்படி உயர்ந்திருக்கிறானே, ஒருத்தன் இல்லை, நிறைய பேர் இப்போ பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ பக்தினால் என்ன தான் பலன் இல்லை? இப்போ இவர் மேலே வந்ததுக்கு கடவுள் காரணன்றாரு, இப்போ கீழே விழுந்துட்டார், இதுக்கு யார் காரணம்னு சொல்லுவார்? ஸோ அதுமாதிரி கடவுள் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்ட்டு ஜான் ஜபராஜும் சொன்னார். ஜான் ஜபராஜை எதிர்க்கிறவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய அசோசியேட் அவரும் சொன்னார். ஒவ்வொருத்தரும் இதையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தரை கடவுள் பணக்காரராக்கிறார், மற்றவங்களாம் விடுறாருன்றதும், ஒருத்தருக்காக யுத்தம் பண்ணுறாரு மற்ற எல்லோரும் எதிர்த்து அப்படிங்கிறதுமே ஒன்று தான். ஸோ இது உண்மையில் கடவுளுக்கு மகிமையா நிந்தனையா? இல்லை ஒருத்தரை மட்டும் கடவுளுக்கு பிடிக்கும், மற்றவங்களெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் பக்தி செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எல்லா மதத்துக்குமே பொருந்தும் அப்படின்னா, பக்தி செய்கிறதுனால ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா, இவங்க பக்தி பண்ணுறதே பணம் வரணும், ஏதோ ஒன்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அதை பக்தி பண்ணாதவனே அடையிறான் அப்படின்னும் பொழுது பக்தினால் அடையிறான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜான் ஜபராஜ் இன்னொன்று கூட சொல்லுவார், என்னை விட நிறைய குரல் கொண்டவர்கள் இருக்கிறாங்க, என்னை விட அற்புதமாக பாடுவாங்க, நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், என்னை விட நல்ல த்ரோட் இருக்கும், அப்படி இருந்தும் ஏன் கடவுள் என்னை உயர்த்தினார்? ஏன்னா கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எனக்குள்ளனா எனக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார், ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்ன்றார். ஸோ அப்போ மற்றவங்கக்கிட்ட இல்லையா? ஏன்னா அவர் சொல்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா கரெக்ட், அவரை விட நிறைய திறமைசாலிகள் இருக்கிறாங்க, அவரை விட தீவிர பக்தர்களும் இருக்கிறாங்க. அப்போயே அவங்களையெல்லாம் விட்டுட்டு இவரை மட்டும், அது கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப ஃபேமஸாகவே சொல்லுவாங்க, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பைபிளே இருக்கும் நிறைய இடங்களில். ராஜாவாக்குறதுக்காக சவுல் அபிஷேகம் பண்ணுவார், தாவீது அபிஷேகம் பண்ணுவார், இப்படி ஒவ்வொருத்தராக அபிஷேகம் பண்ணுவார். ஸோ எல்லா துறையிலுமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஈக்குவலாக, சில சமயம் அதை விட அதிகமாகவே கூட உச்சத்தை அடையத்தான் செய்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி கடவுளுக்கு மகிமை? அதாவது அதை உருவாக்குனது கடவுளாக கூட இருக்கலாம் அவங்க முன்னேறதுக்கு, ஆனால் அவங்க பக்தி பண்ணலையே. இப்போ இங்கே நம்ம சொல்கிறது என்னென்னா, பக்தி பண்ணுறதுனால பலன் இருக்குதான்னு தான் நம்ம சொல்கிறோம், கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லலை. ஸோ வாழ்நாள் முழுவதும் தினம் தினம் சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம், நோய், துரோகம், கடன்,
திடீர் மரணம், இந்த மாதிரியே பிரச்சனை இருக்குதுன்னும் பொழுது அப்படி விழுந்து விழுந்து பக்தி பண்ணுறதுல என்ன லாபம், என்ன பயன்? ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கிறீங்க, நோய் குணமே ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்களா? 1 மாதம் அல்லது 2 மாதம் கழிச்சாவது யோசிக்க ஆரம்பிச்சிட மாட்டீங்க? வேறு டாக்டரை காட்ட மாட்டீங்க? ஆனால் இங்கே இதை ஏன் யாருமே யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா ஜான் ஜபராஜ் சொன்னதை வச்சே பார்க்கும் பொழுது பக்தி செய்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு தோணும். ஏன்னா யோசிச்சுப்பாங்களா, ஜான் ஜபராஜ் வந்து இப்போ சொல்கிறாங்களே, ஜான் ஜபராஜ் வந்து ஏதோ 50 வருடம் சாதிக்க வேண்டியதை 5 வருஷத்தில் சாதிச்சிட்டாரு, அவர்கிட்ட கடவுள் இருக்கிறாரு. சரி, ஓகே, இது பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் 50 வருஷம் ஒருத்தன் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறானே, அவனை ஏன் கடவுள் உயர்த்தலை? வெறும் 5 வருஷத்தில் ஏன் இவரை மட்டும் உயர்த்துறார்? நியாயமாக அதிக பக்தி பண்ணவனுக்கு அதிகமான முன்னேற்றம் தானே கொடுத்துருக்கணும், அதுதானே நியாயம். அங்கே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, மாறாக கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன தான் பக்தி உடைய பலன்? ஸோ அதற்கு பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய புண்ணிய கணக்கு, முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணிய கணக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் எந்த ஆன்மீக துறைன்னு இல்லை, எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் ஷைன் பண்ண தான் செய்வீங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் கடவுளை வணங்கினாலும் சரி, கடவுளை வணங்காட்டினாலும் சரி, அல்லது கடவுள் இல்லை அப்படின்ட்டு கடவுளுக்கு எதிராக என்ன பண்ணாலும் சரி, உங்களுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. ஸோ கடவுளை திட்டிட்டீங்க, அதனால் கடவுள் வந்து உங்கள் கண்ணை குத்துவார் அப்படிலாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நிறைய பேர் இதனாலே என்ன நினச்சிக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் சிலர் பண்ணியிருக்கிறாங்க. கடவுள் இல்லைன்றதுக்காக அந்த கோயிலை இடிக்கிறது, சர்ச்சை இடிக்கிறது, மசூதி இடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி பாரு கடவுள் என்ன பண்ணிட்டார், நான் நல்லா தானே இருக்கிறேன். கடவுள் அதுக்கு என்ன திரும்ப சொல்கிறாரு, நீயே கட்டின நீயே இடிக்கிற, நானா உன்னை கட்ட சொன்னேன் அப்படிங்கிறார். குழந்தைங்க வந்து பொம்மை விளையாடுது இல்லையா, பொம்மையை செஞ்சுட்டு குறிப்பாக ஆற்று மணல், கடல் மணல்லாம் வீடு கட்டுங்க, எல்லாம் பண்ணுங்கள், கடல் அலை வந்து அடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி பொம்மை விளையாட்டு தான். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற எல்லாமே பொம்மை விளையாட்டு தான். கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாரா, இப்படி இந்த இடத்துக்கு போய் தான் நீ வணங்கணும், இப்படித்தான் வணங்கணும், இப்படி வணங்கினா நான் உன்னை முன்னேற்றுவேன் அப்படிலாம் கடவுள் சொன்னாரா? இதில் என்ன ஒரு காமெடினா, கடவுள் முன்னேற்றினார் என்னன்ட்டு ஜான் ஜபராஜ் சொல்கிறாரு. அந்த கடவுளையே ரொம்ப தீவிரமாக பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு கடுப்பாய் அவர் மேலே கல் எடுத்து அடிச்சிட்டும் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன இங்கே ஒரு விஷயம்னா, அது மாதிரி முன்னேறதுக்கு கடவுள் காரணம் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நாஸ்திகர்கள் கூட அது மாதிரி ஏறுறாங்கன்ட்டு. சரி, கீழே இருக்கிறாங்களே அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க கல்லால் அடிக்கிறாங்க. ஸோ பக்தி செஞ்சதுனால உங்கள் குணமும் மாறலை. அப்போ இவங்க பண்ணுறதும் வேஸ்ட்டு தான், பக்தி வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. எல்லா மதத்துக்கும் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ முஸ்லீம் மதத்தில் வந்து அந்த தானம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க, வள்ளலார் இயக்கம் மாதிரி. ஒரு விதத்தில் முஸ்லீம்கள் நிறைய பேர் ரொம்ப பணக்காரராக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அவங்க தொழுகை பண்ணுறது கிடையாது, பக்தி பண்ணுறது கிடையாது, ஆனால் தானம் பண்ணுறாங்களே அது அவங்களுக்கு வந்துடும், அதோடைய பலன் வந்துடும். அவங்க மதத்தின் மதம் சொன்னதுனால செஞ்சாலும் கூட, அல்லது எதனால் நீங்கள் பண்ணாலும், கடவுளின் பேரில் பண்ணாலும் சரி, இல்லை சும்மாவே எனக்கு பிடிச்சிருக்கிற நாஸ்திகரே பண்ணாலும் சரி, அதற்கான பலன் அவங்களுக்கு வந்தே தீரும் அடுத்த ஜென்மத்தில், ஒரு ஜென்மத்தில். ஸோ இப்போ முஸ்லீமாக பிறக்கிறவங்க பெரும்பாலும் அடுத்தடுத்து முஸ்லீம் குடும்பத்தில் தான் பிறப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடியே அவன் புண்ணியம் தான் செஞ்சுருப்பான். அப்போ அடுத்த ஜென்மத்தில் அவன் கண்டிப்பாக பணக்கார குடும்பத்தில் தான் பிறப்பான். அப்படியே ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் அவனுடைய புண்ணிய கணக்கு அவன் தொட்டதெல்லாம் சல்லுன்னு குப்பை தொட்டியிலேருந்து ராஜாவாக்கி விட்டுரும். ஆனால் பாவக்கணக்குன்னு ஒன்றும் இருக்குது இல்லையா? இப்போ விலங்குகளை அடிச்சு கொள்வது பாவம்தான், அதை உணவை சாப்பிட்றதும் பாவம்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ அப்போ அந்த பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு ரெண்டும் இருக்குது இல்லையா? இப்போ பாவக்கணக்கு அதிகமாகும்போது நீங்கள் ஏழையாக பிறக்கலாம், ஊனமாக பிறக்கலாம், இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. ஏன்னா நான் முஸ்லீம்கள் பணக்காரங்களாக பிறக்கிறாங்கன்னு சொல்லும்போதே உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வரும், பாலஸ்தீனத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, நிறைய நாடுகள், ஆஃப்ரிக்காவில் நிறைய நாடுகள் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் ரெண்டுமே சொல்கிறேன். ஸோ பாவம் ஒரு வேலை அதிகமாக பண்ணாங்கன்னா அதுக்கான தண்டனையும் அவங்க அனுபவித்து தான் தருவாங்க. ஸோ மேபி பாவம் செய்கிறவங்க அந்த மாதிரி நாடுகளில் பிறக்கலாம், புண்ணியம் செய்கிறவங்க மற்ற இடங்களில் பணக்கார நாடுகளில் அல்லது சாதாரண நாட்டில் கூட அவங்க பணக்காரராக இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பெரியார் கழகம் இருக்குது இல்லையா, திகா, அவங்க வந்து ஒரு புக்கு
108 கேள்விகளோ ஏதோ, ஆஸ்திகர்களுக்கு 108 கேள்விகள் அப்படின்ட்டு ஒரு புக்கு. ஸோ அதில் ஒரு கேள்வி இருக்கும், இந்த பாவ புண்ணியத்தினால தான் உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்குதுன்னா அதுதான் கர்மத்தின் விதி. ஸோ கர்மத்தின் விதிப்படி, கர்மாப்படி தான் எல்லாம் நடக்குதுன்னா கடவுள் எதற்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளும் கர்மாப்படி தான் நடக்குதுன்றோம். நீங்கள் கடவுளை வணங்கினாலும் சரி, வணங்காட்டினாலும் சரி, நல்லது செய்தால் நல்லது நடந்தே தீரும், கெட்டது செய்தால் கெட்டது நடந்தே தீரும். மற்றபடி கடவுளை நீங்கள் திட்டுறதுனாலலாம் கடவுள் உங்கள் மேலே கோச்சிக்கலாம் போகிறது கிடையாது. ஏன்னா யாரோ பாதிரியார் அகத்தியன் அவர்கள் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுடைய அம்மாவை நீங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அல்லது அடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் அங்கே போனீங்கன்னா உங்களை சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அம்மாவுக்கே இவ்வளோ அன்பு, மனிதனுக்கே இவ்வளோ அன்பு மனித அம்மாவுக்கே அப்படின்னா கடவுள் கோடானு கோடி அம்மாவுக்கு சமமானவர். அப்போ இந்த மாதிரி நீங்கள் நிந்தனை பண்ணுறதெல்லாம் அவர் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டார். ஏன் எடுத்துக்க மாட்டார்னா அவருக்கு ஒரு ரகசியம் தெரியும். என்ன ரகசியம்னா, ஒரு குழந்தை குடித்து பயங்கரமாக மோசமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை மேலே அம்மாவுக்கு அன்பு அப்படியே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? குடிகாரன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ அன்பாக இருந்துச்சு. இந்த பாழா போன பசங்களோட சேர்ந்து ஃப்ரெண்டு சரியில்லாமல் இப்படி ஆனாங்கன்னு தான் கடைசி வரையும் சொல்லுவாங்க. அல்லது மருமக கெடுத்துட்டா என் பையனை, அவன் எவ்வளோ தங்கமான தரும், அவன் அந்த அம்மாவை போட்டு அடிக்க கூட செய்வான். பொண்டாட்டி பேச்சு கேட்டால் இல்லை ஏதோ ஒன்று அவனாக கூட அடிக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்டாட்டி பேச்சு கேட்ட தான் அவன் பண்ணுறான், அவன் எவ்வளோ தங்கமானவன் எனக்கு தெரியும் அப்படின்னு கடைசி வரையும் சொல்லுவாங்க. அந்த அம்மாவே அப்படின்னா கடவுள், ஏன்னா அவருக்கு உண்மையிலே தெரியும் நம்ம எப்படி இருந்தோன்ட்டு. நமக்கு தெரிஞ்சது உங்கள் குழந்தைய பற்றி கூட உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். உங்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இருந்துச்சு, அந்த ஆத்மா இருந்துச்சு, வேறு யாருக்கோ குழந்தையாக இருந்துச்சு, வேறு உடம்பில் இருந்துச்சு. ஸோ அப்படி பல உடம்பில் இருந்ததும் கடவுளுக்கு தெரியும். அப்படி முதலாக நீங்கள் எந்த உடம்பில் இருந்தீங்க, அப்போ உங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு, அதுவும் கடவுளுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் உங்கள் மேலே கோபப்பட மாட்டார். கீதையில் இது இருக்கும், அர்ஜுனா நீயும் நானும் எப்போவுமே இருக்கிறோம். அது என்ன அர்த்தம்? ஆத்மாவும் அழிவற்றது, பரமாத்மாவும் அழிவற்றவர், எப்போவுமே இருக்கிறோம். ஆனால் ஒன்று, உனக்கு உன்னுடைய முன்ஜென்மங்களை பற்றி தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். இதுதான் கடவுளுடைய வேலையே இல்லையா? கர்மத்தின் விதிப்படி தான் நடக்குது. அப்போ கடவுள் எதற்கு அப்படின்னு தீக்காரங்க கேட்குறது உண்மையிலே நியாயமான கேள்வி. அது மறுக்கக்கூடாது இல்லையா? அதுக்கான பதில் தான் சொல்லணும். ஏன்னா அது உண்மையிலே நாஸ்திகர்கள் நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன ஒன்றுனா, கடவுள் இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அதை கேட்டு அதற்கான பதில் கிடைச்ச உடனே மாறணும்ல, பதில் கிடைக்கணும்ல முதல்ல. ஸோ கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை பிரம்மகுமாரிகளை தவிர. யார் இந்த பிரம்மகுமாரிகள்? என்ன பேர் இது பிரம்மகுமாரிகள்? கிறிஸ்தவர்கள்னால் ஓகே கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க, முகமதியர்கள்னால் ஓகே முகமதை ஃபாலோ பண்ணுறவங்க. யார் இந்த பிரம்மகுமாரிகள்? என்ன அர்த்தம் அந்த பேருக்கு இல்லையா? கல்யாணத்தில் இவருடைய குமாரனாகிய இவருக்கும் இவருடைய குமாரத்தியாகிய இவருக்கும் திருமணம் நடக்கிறதுன்றாங்க. அப்போ குமார் குமாரத்தி அப்படின்னு போடுறாங்களே, அது ஆக்சுவலாக ஹிந்தி வார்த்தை தான் அது குமார்ன்றது. குமார்னா மகன், குமாரினா மகள். அப்போ பிரம்மாவுடைய மகள். ஆக்சுவலாக இந்த இயக்கத்தின் பேர் பிரம்மகுமாரி மட்டும் இல்லை, பிரம்மா குமார் குமாரி தான். இந்த இயக்கத்தில் அதிகமாக பெண்கள் இருக்கிறதுனால பிரம்மகுமாரின்னு வச்சுட்டாங்க. ஸோ பிரம்மாவுடைய குழந்தைங்கன்னு அர்த்தம். இந்து மதத்தில் பிரம்மானா என்னது? படைக்கும் கடவுள். ஆனால் உண்மையில் படைக்கும் கடவுள் கிடையாது. அவர் மூலமாக படைப்பு நடக்குது. புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்ன அவர் மூலமாக நடக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? வேறு யாரோ படைக்கிறாங்க அவர் மூலமாக. ஏன் அவர் மூலமாக படைக்கணும்? டைரெக்டாக படைக்கக்கூடாதா? இங்கே படைப்பை பற்றி நம்ம தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஜூ மந்திரகாலி போட்டு டமால்னு பூமி வந்துடுச்சு அப்படி புரிஞ்சுக்கிறோம். இதை விட பெரிய காமெடியாக சயின்ஸு டமால்னு வெடிச்சது, பிக் பேங் தியரி, பூமி வந்துடுச்சு. ரெண்டுமே போய் கடவுள் சொல்கிறார், இந்த பூமி எப்போவுமே இருக்குது, இந்த பூமி இல்லாத நேரமே கிடையாது. ஆத்மா எப்படி அழிவற்றதோ அதே மாதிரி தான் இந்த பூமியும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா,
கடவுள் படைக்கிறார், ஆனால் அந்த படைப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி படைப்பு கிடையாது. இல்லாத ஒன்று இருக்கிறது. ஏன்னா ஆத்மாவே எப்பயும் தான் இருக்குது. ஆத்மாவை கடவுள் படைக்கலை. ஆத்மா எப்போவுமே இருக்குது. இப்போ கடவுளுடைய வேலை என்ன அப்படின்னா, பைபிளில் இருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம எல்லா மதத்திற்கும் புரியணுன்றதுக்காக தான் எல்லா மதத்தின் விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறோம். இது புரியாமல் நிறைய சகோதர சகோதரிகள் அறியாமையில் தான் பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ பேசாமல் உன் பேரை கிறிஸ்டின் பேராக மாற்றிக்கடா அப்படின்வாங்க. இவங்க ஹிந்துக்கள் கிறிஸ்டினோ முஸ்லீமாக வந்தாங்கன்னா நீ ஒரு சங்கி அப்படின்வாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே கதை தான் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். கடவுள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு ரகசியத்தை சொல்கிறார். ஆக்சுவலாக ஒரு உடம்புல வராருப்பா, ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு தான் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். பிரம்மா மூலமாகன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வயோதிகர் மூலமாக கடவுள் படைக்கிறார். என்ன படைக்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பைபிளில் ஆரம்பத்தில் உலகம் ஒழுங்கற்று இருந்தது, அதை ஒழுங்குபடுத்தினார் கடவுள் அப்படின்ட்டு இருக்கும். பூமியை வானத்திலிருந்து பிரித்தார், தண்ணீரை பிரித்தார், இருளை ஒளியை பிரித்தார், இப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நிறையா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயந்தான் கடவுள் பண்ணுறார். இருளை ஒளியை பிரிக்கிறார். ஸ்தூலமான இந்த வெளிச்சத்தை சொல்கிற விஷயம் இல்லை. என் வாழ்க்கையில் எப்போ தான் விடிவு காலம் வருமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்கன்னா இருட்டில் இருக்கிறாங்களா? கிடையாது. அப்போ இருட்டுன்னு சொல்கிறது அங்கே ஏழ்மையை, கஷ்டத்தை, துன்பத்தை, துரோகத்தை, இதையெல்லாம் சொல்கிறது. இதெல்லாம் இல்லாட்டினா அது வெளிச்சம் இல்லையா? அப்படி கடவுள் சொல்கிறாரு, இந்த பூமி 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்கிட்டு இருக்கு. இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கமாகத்தான் இருந்தது, அங்கேயும் நீங்கள் இருந்தீங்க. அப்போ உங்களுடைய குணம் எப்படி திரும்ப இருந்துச்சு? அப்படியே பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடலாம் மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்றைக்கி சிலை வைத்து கோயில் கட்டி இந்துக்கள் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் மட்டும் இல்லை, நாமளே தான். அது நாம் தான் அப்படி இருந்தோம். மறுஜன்மம் எடுத்து இப்படி வந்துட்டோம். அதுதான் நானே அது அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா? நான் அதுவாக இருந்தேன், இதுவாக இருந்தேன். நிறைய பேர் என்ன நினச்சாங்க, இதை வச்சுட்டு கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆக்சுவலாக அது கிருஷ்ணர் அங்கே வந்து கடவுள் குறிக்கிறது கிடையாது, மனிதனை குறிக்கிறது. நாம் தேவதையாக இருந்தோம். இது 4 யுகங்களாக பிரிக்கலாம். அது என்னென்னா, ஆத்மாவுடைய குணம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால பக்காவாக இருக்கும்போது, சொக்க தங்கமாக ஆத்மா இருக்கும்போது அது தங்க யுகம், சத்திய யுகம், இறைவன் படுத்த சத்தியமான உலகம். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னது தங்கமாக இருந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக கலப்படம் வந்து வெளியே எடுத்து, அதாவது என்ன அர்த்தம்னா தெய்வீக குணம் குறையுது. அங்கே எவ்வளோ தெய்வீக குணம் இருக்குன்னா, சொக்க தங்கம்னா என்ன? தங்கத்தில் கலப்படமே கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி உங்களுக்குள்ள சின்ன காமம்ன்ற அழுக்கோ, கோபம்ன்ற அழுக்கோ, பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கோ இருக்கவே இருக்காது. அவ்வளோ ஏன் உடல்ன்ற எண்ணம் கூட இருக்காது. அதுவே ஒரு அழுக்கு தான், மிகப்பெரிய அழுக்கு அதுதான். அப்போ எப்படி இருக்குன்னா, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான், உடல் என்னோடது, நான் கிடையாது. நான் நினைத்ததை செய்வதற்கு, இப்போ எப்படி நான் நினச்ச இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு கார் இருக்குதோ, அது மாதிரி நான் நினைத்ததை செய்கிறதுக்கு இந்த உடம்பு இருக்குது. இதை ஒரு காரோட கூட ஒப்பிடலாம். இதை இயக்கிற டிரைவர் தான் ஆத்மாவாகிய நான். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, உயிர். ஹிந்தியில் உயிராக ஆத்மான்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, கை கால் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்கிறது ஆத்மா தான். ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. சயின்ஸ் சொல்கிற மாதிரி பிரெயினில் கிடையாது. அப்படி இருந்தால் நிறைய பேருக்கு முன்ஜென்ம ஞாபகம் வருது. அந்த உடம்பை தான் எரிச்சாச்சு, அந்த பிரெயினை தான் எரிச்சாச்சு, எங்கே ஸ்டோராக இருந்துச்சு அதை ஞாபகப்படுத்தி சொல்கிறதுக்கு. இப்போ ஆத்மா வந்து கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான், அதில் தான் மனம் புத்தி இருக்குது. ஆனால் ஸ்டோர் ஆகிறதுக்கு பேர் வந்து சமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். சூக்ஷ்மமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டோர் ஆனதுலேருந்து தான் உங்களுடைய மனம் வந்து எண்ணங்களை உருவாக்கும். உங்கள் குணத்தை நிர்ணயிக்கிறது அந்த சமஸ்காரம் தான். புத்தின்றது பகுத்தறிகிறது, இது சரி இது தப்பு அப்படின்னு பகுத்தறிகிறது. ஸோ அப்போ சொர்க்கத்தில் வந்து உங்களுடைய சமஸ்காரத்திலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது. அவ்வளோ தூய்மையாக இருக்கும்.
உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு பார்ப்பீங்க. அதனால் ஆனந்தமாகவும் இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். எப்போ உங்கள் சமஸ்காரத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு சேருதோ அப்போ தான் ஆத்மாவில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை உங்களால் அனுபவம் செய்ய முடியாது. அது எப்போ நடக்குது தெரியுமா? 2500 வருஷம் கழித்து நடக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் இந்த காமம், கோபம், இந்த அழுக்கெல்லாம் சேருது. அது வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே அந்த ஆனந்தம் இருக்கும். இருக்கிறதே சொர்க்கம், அதுவே ஆனந்தத்தை தான் கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்குள்ளே இருந்தே வேறு ஆனந்தம் வரும். அங்கே ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் சரீர கவர்ச்சியில் மயங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்குமே தவிர உடம்பில் இருக்காது. ஸோ அளவற்ற செல்வம் இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அப்படின்னு அர்த்தம், சிங்கம் பசு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. தாவரத்தை தான் சாப்பிடும். இது பைபிள் குரான்லே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம். ஆனால் திருடுறதுனா என்னென்னு யாருக்குமே தெரியாது. அதனால் கதவு ஜன்னல் கூட எப்பவும் திறந்து தான் இருக்கும். செக்யூரிட்டி கேமரா இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் பயங்கர டெக்னாலஜி இருக்கும். இங்கே புஷ்பமானத்தில் ஏறினீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு செகண்டில் போயிடலாம். இன்னும் அந்த டெக்னாலஜி வரப்போகுது. ஏன்னா இது சக்கரம் தானே. இப்போயே அதோடைய ஆரம்பமெல்லாம் இருக்கும். அது அப்படியே அங்கே புத்தி க்ளீனாக இருக்கும்போது டக்குன்னு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கான பிள்ளையார் சுழி போடுறத பார்க்குறோம். தமிழ்நாட்டிலே பறக்கும் கார் தயாரிக்க போகிறாங்க. சைனாவில் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இடங்கள் அந்த சொர்க்கத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போவே மனிதனுக்கு அது புத்தியில் உதயமாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 2500 வருஷம் கழிச்சு உடம்புன்ற உணர்வு வரும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் இதிலெல்லாம் முழுகிறோம். ஏன்னா உள்ள ஆனந்தம் இல்லை. இப்போ ஆனந்தத்தை புலன்கள் மூலமாக சுவைக்க வேண்டியதாகிடுது. அதுதான் இந்திரிய சுகம், சிற்றின்பம் இப்படிலாம் சொல்கிறோம். ஏன்னா இந்திரிய சுகங்கள் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனாலும் அதுக்கு ஒரு அடிக்ஷன் ஆகி அதை தேடி போய் நம்ம அதை அடையிற அந்த போதையில் நிறைய பாவம் செய்ய ஆரம்பிப்போம். அந்த பாவம் அளவுக்கு அதிகமாக சேர தான் நாம் துக்கத்தை அனுபவிக்கிறோம். சொர்க்கத்தில் இருந்த அழகிய உடல், ஆரோக்கியமான உடல், அளவற்ற செல்வம், தெய்வீக குணங்கள் அனைத்தையும் வழியில் இழந்துக்கிட்டே வரும். உண்மையிலே சீதையை ராவணன் கடத்திட்டு போவான் இல்லையா ராமாயணத்தில்? அந்த ராவணன் யார் தெரியுமா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணனே தவிர 10 தலையை தூக்கிட்டு ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஸோ இங்கே நிஜத்தில் சூக்ஷ்மமாக நடக்கிற விஷயத்தை அங்கே ஸ்தூலமாக கதையை எழுதிட்டாங்க. அது பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துக்குமே பொருந்தும். எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ராவணன் நமக்குள்ளே தான் இருக்கிறான், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். அப்போ அத்தனை ஆத்மாக்களும் சீதை தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய தெய்வீக குணங்களை இழக்க ஆரம்பிக்கிறோம் ராவணனுக்கு அடிமையாகும்போது. இந்த தெய்வீக குணங்கள் தான் ஆத்மாவுடைய உண்மையான அலங்காரம். இந்த அலங்காரங்களை, அணிகலன்களை நாம் இழந்துக்கிட்டு இருக்கிறோம். ராவணன் நம்மளை கடத்தி இன்னும் படுபாதாரத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது, இதுதான் அங்கே ராமாயணத்தில் சீதையை கடத்திட்டு போகும்போது சீதையுடைய நகையெல்லாம் அவங்க இழந்துக்கிட்டே வருவாங்க. ஆனால் அதில் எப்படி கதைப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ராமருக்கு வழிகாட்டணுன்றதுக்காக இது அந்தந்த இடத்துல போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி இலங்கை போகிற வரைக்கும் அவ்வளோ நகையாக அவங்க வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ நகையாக இருந்தாலும் வழி ஃபுல்லாக போட்டுட்டு இருக்க முடியும். ஸோ இந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. பைபிளில் போட்டிருப்பாங்களே, கடைசியில் வெளிப்பாடு, கடைசி சாப்டரில் வெளிப்பாட்டில் ஒன்றும் கிடையாது. கடைசி நேரத்தில் எல்லா மதத்திற்கான விளக்கத்தையும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கும்பொழுது நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், சொர்க்கத்துலேயும் கடவுள் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் நல்ல குணமுடையவர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணம் குறையும் போது தான் அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் குறையுது. அப்புறம் நிறைய பாவ குணங்கள் ஏறுது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம் அதிகரிக்குது. அப்போ என்ன ஆகுது? தண்டனை கிடைக்குது. நிறைய பாவம் செய்ய ஆரம்பித்த பிறகு தண்டனையும் கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், பாவம் செஞ்ச உடனே தண்டனை கிடைக்காது. அதனால தான் கேட்பாங்க இல்லையா, அந்த ஆதாம் ஏவாள் கனி சாப்பிட்டோடனே கடவுள் தடுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு. கடவுள் எங்கே இருக்கிறார் தடுக்கிறதுக்கு? சொர்க்கத்தில் கடவுள் கிடையாது, நரகத்திலும் கடவுள் கிடையாது. அவர் எங்கே தடுக்கிறது?
ஏன்னா நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம், இங்கே கடவுள் எந்த நேரமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர் இல்லாத இடமே கிடையாது, தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். எல்லா மதத்துலேயும் இதான் போட்டிருக்குது. அதான் பிரச்சனை. ஸோ பாவம் செய்யும்போது இழக்கிறோம். அப்போ நிறைய ஏழ்மை, நோய்கள், இயற்கை சீற்றம், நம்பிக்கை துரோகங்கள், குடும்பத்துக்கு இடையில் பிரச்சனை, நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை, ஜாதி பேரால், மதத்தின் பேரால், மொழியின் பேரால், தண்ணிக்காக, இது மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்துட்ருக்குறோம். இயற்கை சீற்றமும் ஒரு பக்கம். ஏன்னா மனிதனுடைய பாவம் அதிகரிக்க அதிகரிக்க தண்டனை இதெல்லாம் கொடுக்குது. ஆனால் மனிதனுக்கு இதுதான் பாவம்னு தெரியாமல் மீண்டும் மீண்டும் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அப்போ இது சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஒழுங்கற்று இருக்கிற மனிதனுடைய புத்தியை ஒழுங்குபடுத்த ஒருவர் வேணும் இல்லை. ஏன்னா மனிதனுடைய புத்தி சீர்குலைந்து போகும்போது தான் உலகமும் சீர்குலைந்து போகுது. புத்தியை சரி பண்ணிட்டாலே உலகமும் சரியாகிடும். ஸோ அப்போ இறைவன் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். நீங்கள் என்னுடைய குழந்தைங்கன்றார் முதல் ஞானம். ஆனால் நீங்கன்னு சொல்கிறது உடம்பை கிடையாது, வெறும் ஆத்மாவை சொல்கிறார். அவர் ஆத்மாவை தான் பார்க்குறார். அந்த ஆத்மாவுக்குள்ளே சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வருமானத்தோடு அனுப்புகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அனைத்தையும் இழக்கும்போது மீண்டும் வருமானத்தை சம்பாதிக்கும் வழியை கற்றுக் கொடுக்கிறார், ஆன்மீக வருமானத்தை. ஜான் ஜெபராஜ் சொல்கிற மாதிரி அந்த வருமானத்தை கொடுக்கறது கடவுளுடைய வேலை கிடையாது. ஆனால் ஆன்மீக வருமானம் சேர்த்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, அழுக்கு சேர்ந்தது தான் வருமானம் போனது காரணம். அழுக்கு நீக்கிட்டா போயிடும், அந்த பாவத்தை நீக்கணும். அதுக்காக தான் இந்துக்கள் கும்பமேளாவில் முழுகிறாங்க, கங்கையில் முழுகிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மெக்காவுக்கு அங்கே போய் ஒரு தண்ணியில் முழுகிட்டு வருவாங்க. ஆனால் தண்ணியில் முழுகினா உங்கள் பாவம் போகுமா? அதான் பக்தி. அதனால தான் சொல்கிறோம், பக்தினாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அது ஸ்தூலமாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதோடைய சூக்ஷமாக நடக்கிறத அதோடைய நினைவை ஸ்தூலமாக காட்டுவாங்க இல்லை. இப்போ பிள்ளையார் வணங்குறோம், அது சிலை தானே. அந்த சிலையில் என்ன இருக்குது? கிடையாது. ஆனால் அந்த வணக்கத்திற்குரிய யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய நினைவு. அதை பற்றி தெரியாமலே தான் நம்ம வணங்குறோம். தெரிகிற வரைக்கும் நம்ம பக்தி பண்ணுறோம், தெரிஞ்ச உடனே பக்தியை விட்டுருவோம். அதை தெரியப்படுத்துறது தான் கடவுளுடைய ஞானம். கடவுள் சொல்கிறது தான் ஞானம். இது வரைக்கும் நீங்கள் படித்த மதங்கள், வேதங்கள் என்ன தான் நீங்கள் ஞானம் சொன்னாலும் அது எல்லாமே பக்தி மட்டுமே, அஞ்ஞானம் மட்டுமே. பக்தினாலே அஞ்ஞானம் தான், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இறைவன் சொல்கிறாரு சிம்பிளாக, உடம்புன்னு நினைக்கும் போது தான் அழுக்கு ஏறிச்சு, ஆத்மான உணரு, பூர்வ மத்தியில் ஆத்மா இருக்குது, நுட்பமான ஒளிப்புள்ளி. அந்த ஆத்மாவின் தந்தை நான் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கிறேன். ஆத்மா தான் அழுக்காகுது. ஏன்னா கடவுள் பிறப்பிறப்பு சக்கரத்தில் சிக்கலை, சொர்க்கத்துக்கும் வரல, நரகத்துக்கும் வரல. அதனால தான் அன்பே சிவம், சொர்க்கத்தின் சுகத்தையே அனுபவிக்கல பாருங்கள். அப்போ எப்படி அதை எப்படி அன்பு வரலன்னா அன்பா அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் அனைத்தையும் இழந்திருக்கிற நம்மை மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்கான வழியை கொடுத்துட்டு அவர் வருவது கிடையாது சொர்க்கத்திற்கு. அதனால தான் இறுதியில் வரார். அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனாக நிற்கும்போது வரார், நமக்கு நிரப்புறதுக்கு வரார். ஆத்மான்னு என்னை நினைவு செய், நான் தான் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கிறனால, அந்த சக்தி இருக்கிறதுனால கடவுள் எப்படி இருக்கிறான்னு உணர்ந்து நினைக்கிறது இல்லையா? தினம் தினம் அந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானம் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. உலகத்தில் பிரம்மகுமாரிகள் இல்லாத நாடே கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்படியே பெரிய பந்தாவா சென்டர் வேணால் அப்படி இருக்கும். கீதா பாடசாலைன்னுவாங்க, உங்கள் பக்கத்து வீடே இருக்கும், உங்களுக்கு தெரியாது. 4-5 பேர் எங்கேயோ போகிறாங்க, பார்த்திங்கன்னா பிரம்மகுமாரி சென்டராக இருக்கும். வயசான தாத்தா பாட்டிகள்லாம் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க. ஸோ சைலண்ட்டாக சொர்க்கத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு படிப்பறிவு இல்லாத பாட்டியாக தெரியும், ஆனால் அவங்கள தான் நீங்கள் கோயிலில் போய் வணங்கிட்டு எனக்கு படிப்பு வரணும், பதவி ப்ரமோஷன் வரணும், நல்ல மனைவி வேணும், அப்படி இப்படின்னு கேட்டுட்ருப்பீங்க. ஆனால் இப்போ அவங்க சாதாரணமாக இருப்பாங்க. இந்த ஞானத்தை கேட்குறவங்க குமாரிகள். இறைவனுடைய குழந்தை பிரம்மா மூலமாக பிறக்கிறதுனால பிரம்மாவுக்கும் குழந்தை. அதாவது பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்டு தானே நம்ம கடவுள் நம்முடைய அப்பான்றதை உணர்கிறோம். சாரம் என்ன? ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ, எந்த காரியம் செய்தாலும்
அந்த அளவிற்கு ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும், வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும். யாரை பார்த்தாலும் ஆத்மா புருவ மத்தியில் மட்டுமே உங்களுடைய பார்வை போகும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அவங்க அழகாக இருக்கிறாங்களே முகத்தை பார்க்கலாமே, அந்த மாதிரி எண்ணமே வராமல் கட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கஷ்டம்தான், அதுவும் இன்டர்நெட் காலத்தில். ஆனாலும் இந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவனுடைய இந்த ஞானத்தை கொடுக்குற சேவையில் பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். மெயினாக இறைவன் நினைவோடு பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா விழுந்துடுவீங்க. ஸோ எல்லா மத தலைவர்களும் விழுவாங்க. ஸோ அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு விபச்சாரியை இயேசுக்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, உங்களில் யார் பாவம் செய்யலை அழிங்க, கல்லால் அடிங்க. பாவம் செய்யலைன்றதே விபச்சாரத்தை தான் சொல்கிறார். எல்லாருடைய பார்வையிலும் இன்றைக்கி விபச்சாரம் இருக்குது, உள்ளத்துலேயும் இருக்குது, நிஜத்துலேயும் பண்ணலாம். மனைவியை தவிர மற்ற பெண்ணில் மனைவியை இச்சையாக பார்த்தாலும் அதுக்கு பேர் விபச்சாரம் தான். ஏசுனா மனைவியை தவிர மற்ற பெண் என்ன சொன்னார்? ஸோ நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். ஸோ அப்போ எல்லோரும் அவர் அடிக்காதன்னு சொன்னார், ஆனால் இங்கே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடவுளே வந்து சொன்னால் மட்டும் நிறுத்திடுவாங்களா? நிறுத்துவாங்க. யார்? கடவுளுடைய குழந்தைங்க, பிரம்மகுமார் குமாரிகள். எதை நிறுத்துவாங்க? கல்லால் அடிக்கிறது மட்டும் இல்லை, காமத்தையே, கோபத்தையே, பற்று, பேராசை, அகங்காரம், உடல்ன்ற உணர்வையே. ஏன்னா இதனால் உந்தப்பட்டு தான் நீங்கள் பாவம் செய்வீங்க. அதிலிருந்து விடுபடணும்னா சதா இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இயேசு சொல்கிறார், உன் பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினை. ஆனால் கர்த்தர் எப்படி இருப்பார்னே தெரியாமல் எப்படி நினைக்கிறது? அவருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அவர் சொல்லியிருப்பார்ல. எந்த மதத்துலையுமே இருக்காது கடவுள் எப்படி இருப்பார்னு. அல்லாவின் ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்னு குரானில் இருக்கும். அப்போ அவரே வந்து சொன்னால் தான் உண்டு. அதுக்கு தான் இப்போ வந்து சொல்கிறார். ரொம்ப சிம்பிள் ஞானம். ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைக்கிறேன். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஆத்மான்னு தெரியும், ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது, அது இப்போ என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரியாது, அது எந்த நிலையாக மாறணும், அதோடைய உச்சக்கட்ட நிலை என்ன, எதுவுமே தெரியாது. ஸோ இறைவனை நினைக்க நினைக்க நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அப்பாவாக, கணவனாக, காதலனாக, சகோதரனாக, குழந்தையாக, எல்லா உறவும் அவர் மட்டுமே. மனிதர்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிஞ்சிடுச்சு, அல்லது நான் செத்துட்டேன் இல்லையா. கடவுளுக்கு மட்டுமே சொந்தம்னா என்ன அர்த்தம்? வேறு எதுவுமே என்னதுன்னு இருக்கக்கூடாது. இப்போ இந்த உடம்பில் இருக்கிறது என்னை மாதிரி நிறைய சகோதர சகோதரிகள் உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு காப்பாற்றி அழைச்சிட்டு போகிறதுக்கு முதல்ல கடவுள் இருக்கிற பரந்தாமத்துக்கு போவோம். அங்கேருந்து இதே பூமி சொர்க்கத்திற்கு வருவோம். இப்படி 5000 வருடத்திற்கு ஒரு முறை இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை தூய்மையாக்குறார். இந்த மாதிரி அநேக முறை பண்ணி இருக்கிறார் கடவுள். அப்படிங்கிறது யோபு அந்த ஒரு 25 to 30, 35 இந்த அதிகாரத்துக்குள்ளே வரும். மேபி 35வது அதிகாரமோ 34வது அதிகாரத்திலே வரும்னு நினைக்கிறேன், அல்லது 36 இருக்கும். இந்த 3 அதிகாரத்தில் ஏதோ ஒன்றுத்தில் வரும். பல முறை கடவுள் பண்ணியிருக்கிறாருன்னு வரும். அப்போ பாருங்களேன், இந்த ஞானம் ஸ்ட்ரைட்டாக இருக்குதா? இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு நமக்காகவே சிலுவையில் அறைந்தார், வேதனை பாடுகளை பட்டார். அந்த இயேசுவே யார்? கடவுளுடைய குழந்தைகள். ஒருவர் கிடையாது. அங்கே ஒருவருடைய நினைவாக போட்டாங்க. இயேசு எதுவும் பண்ணல. 2000 வருஷம் முன்னாடிலாம் உலகம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் மோசமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற விபச்சாரம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது 2000 வருஷம் முன்னாடி. ஒருவேளை அப்பயே இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம இங்கே வாழ முடியுமா? இப்போ தானே இப்படி இருக்குது. இப்படியே விட்டால் 20 வருஷத்தில் எப்படி இருக்கும் பூமி? உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? கவலைப்படாதீங்க, அதுக்குள்ளே பூமி முடிஞ்சிடும், சொர்க்கம் வரப்போகுது. அதுக்காக தான் உலக அழிவு, இந்த உலகத்தை புதுப்பிக்கிறதுக்காக வருது. ஸோ இப்போ நீங்கள் உடம்புன்றதை மறந்து ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. புத்தினால் யாரும் என்னுடையவர்கள் கிடையாது. ஆனால் கடமையை பண்ணணும். மனைவி குழந்தையெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களை நம்பி தானே வந்திருக்கிறாங்க. ஸோ ஆனால் புத்தியினால் என்னோடய சகோதர ஆத்மா, அவ்வளோதான். சகோதர ஆத்மா உங்களுக்கு சமமான ஆத்மான்னு நினச்சாலே நீங்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டீங்க, ஏளனமாக நினைக்க மாட்டீங்க, எந்த பாவமும் நடக்காது இல்லையா. ஸோ ஆத்மாவை மட்டும் பார்க்கணும், பரமாத்மாவை மட்டும் நினைக்கணும். ஸோ உங்களுடைய குணத்தையும், காமம், கோபம், இதெல்லாம் அந்த முரளி படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கும். சில மாதங்கள், சில வருடங்கள் போக போக அப்படியே சுத்தமாக உங்கள் கூட சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்களாம் இந்த ஞானம் எடுத்ததுலேருந்து உங்களை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்குறான் வச்சா அவனா நீ அப்படிங்கிற அளவுக்கு குணம் மாறி இருக்கும். ஏன்னா இந்த ஞானம் எடுக்கிறவரும் நம்ம பேசுகிறது ரைட்டு தானே அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
நம்ம கரெக்டாக தானே இருக்கிறோன்னு தோணும். ஆனால் ஞானம் எடுக்க 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 ஐயோ நமக்குள்ளே இவ்வளோ பாவம் இருக்குதா தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பாவமே இல்லாத நிலை வரும்போது இந்த பாவப்பட்ட உடம்புல ஆத்மா இருக்காது, வெளியேறிடும்ன்ற. ஸோ அது உலகம் அழியும் போது தான் அந்த நிலையை அடைவோம். கிட்ட வந்துடுச்சு. ஏன்னா கடவுள் கடைசி 100 வருஷம் தானே வரார். 90 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நமக்குலாம் தெரியவே இல்லை பாருங்கள். ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நாம் இந்த மாதிரி முக்கியமான சம்பவம் ஆக்சுவலாக நம்ம எல்லா வீடியோலையுமே இதை சொல்லுவோம். ஆனாலும் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி இப்போ ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்கள் தேடி வரும்போது இந்த ஞானத்தை பெறட்டுமே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியும், அது நமக்கே தெரியும். சரி, அந்த கோடியில் ஒருத்தர் யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? கொடுத்துக்கிட்டே இருப்போம். வீட்டில் பூச்சி நெருப்பை பார்த்து வர மாதிரி சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த ஆத்மாவாக இருந்தால் எந்த மதத்தில் இருந்தும் ஓடி வந்துடும். ஏன்னா இப்போ ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், சொர்க்கத்தை சொல்கிறது, சொர்க்கம் அதுதான் நம்மளுடைய உண்மையான தர்மம். அது பிற்காலத்தில் இங்கே வரும்போது என்ன ஆகிடுது, நரகமாகும்போது ஹிந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே உருவாக்கிய தர்மம். அதனால தான் இந்து மதத்தை யார் உருவாக்குனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அவர் அமைதியாக அவர் வரும்போது தான் அவரை பார்க்க முடியாது. அவர் யார் உடம்புல வராரோ அவரை தான் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அவருக்கு உடம்பு இல்லைன்றதுனால தான், ஜோதி ரூபத்தில் இருக்கிறதுனால தான் ஜோதி ரூபத்தில் சிவலிங்கம் உருவாக்கப்பட்டு இருக்குது. மேல் பாதி, கீழ்ப்பாதி பிரம்மா உடலில் தானே வர்றாரு, பிரம்மாவுடைய வாய். அதனால தான் அது பேரே கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ உங்களுடைய குணமெல்லாம் மாறுது. இறைவன் நினைவில் இருக்க இருக்க அது மாறும். ஆத்மான்னு பார்க்க பார்க்க காமம் போயிடும். என்னுடைய சகோதரன் கடவுளுடைய குழந்தைக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், கடவுளுடைய மனைவி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு எப்படி காமம் வரும்? ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் காமமாகவே பார்த்து இந்த பயிற்சிக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு வைராக்கியம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுடைய குணம் மாறும். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் உலகம் அழியலாம், அல்லது இந்த உடலை விட்டு நீங்கள் பிரியலாம். ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். அதுக்கப்புறம் எதுவும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைய பிறந்து இனிமேல்ட்டு எப்போ இந்த ஞானம் புரிஞ்சு எப்போ முயற்சி பண்ணுறது? அதுக்குள்ளே உங்களை மாற்றிக்கணும். அப்படி யார் 100% யாரை பார்த்தாலும் டக்குன்னு ஆத்மா தான் தெரியுது, உடம்பே தெரியல, அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய சக்தியை நிரப்புகிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகி ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைய முடியும். அதனால்தான் பெருமாள் கோயிலில் மட்டும்தான் உலகத்திலேயே சொர்க்கவாசல் திறப்புழா கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்குது. ஸோ அப்படி நீங்களும் ஆகலாம். எந்த மதத்துலையுமே, எல்லா மதத்துலையும் சொர்க்கத்துக்கு போகலான்னு இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் ராஜா ராணி ஆட்சி நடக்கும். அங்கே பணக்கார பிரஜை, அதை விட கொஞ்சம் எல்லாருமே பணக்காரர்கள் தான். பட் அவர்களோட ஒப்பிடும்போது ஏழை, அவ்வளோதான். வேலைக்காரங்க இருப்பாங்க எல்லாருமே, ஆனால் எல்லாருமே பணக்காரர்கள் தான். ஆனால் சமமாக இருக்காது. ஏன்னா அவங்கவுங்க என்ன முயற்சி பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு தானே கூலி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உலகத்திற்கு போகிறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த உரிமையை எடுக்கணுமே, முயற்சி செஞ்சு தான் எடுக்கணும். அதனால தான் சிவன் அந்த ஞானப்பழ கதை இருக்குதுல்ல, பிரிச்செல்லாம் கொடுக்க முடியாது, போட்டி வச்சு கொடுக்குறாரு. உலகத்தையே சுற்றுறது அப்படின்ட்டு கதைப்படி வரும். எனக்கு அப்பா அம்மா தான் உலகம், அதாவது சிவபெருமான் மட்டுமே என்னுடைய உலகம், அதாவது சகல உறவும் எனக்கு அவரே அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி அடைவாங்க. இன்னும் உலகியல் இன்பத்திலே மூழ்கி இருக்கிறவங்க பதவி குறையும். குரானில் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோன்னா, சொர்க்கத்தை விலையாக கொடுத்து நரகத்தின் சுகத்தை வாங்கி கொண்டார்கள், அல்லது இவ்வுலகத்தின் சுகத்தை வாங்கி கொண்டார்கள். கரெக்டு. இந்த உலகத்தின் சுகத்தில் மூழ்க அதை நீங்கள் இழந்துடுறீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஜான் ஜெபராஜ் மேலே உள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டு உலகில் இன்பத்தை சுவைக்கிறதுக்கு தான் அவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஏதோ ஒரு சார்மிங் பாஸ்டர்ஸ்னே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி இல்லையா? இங்கே பணக்காரன் ஆகலான்னு தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, சொர்க்கத்துக்கு வரலான்னா பிடிக்க மாட்டேங்குது இல்லையா? ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உலகமே அழிய போகுது, யாருக்காக சம்பாதிச்சிட்டு இருக்கிற? சம்பாதி, உனக்கு தேவையான அளவு மட்டும் சம்பாதி. என் பையன் சாப்பிடுவான், பேரன் சாப்பிடுவான். இன்றைக்கி சொத்து இருக்கிறது தான் அப்பா அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இல்லையா? நீ பார்த்துக்குவேன், நான் பார்த்துக்குவேன், அப்பா அம்மாவுக்கு விஷம் வச்சு கொள்வது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்ப நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் சேர்த்து வச்சதே உங்களுக்கு வினையாக மாறும். அந்த நேரத்துக்கு நீங்கள் கடவுளுடைய நினைவில் மூழ்கி இருந்தால், இந்த சேவையில் உங்களை அர்ப்பணிச்சிருந்தா,
சுகம் நிரம்பிய சொர்க்கம். அங்கே எந்த குழந்தையும் உங்களை கொல்லணும்லாம் நினைக்காது. அதான் சொல்கிறேனே, அங்கே கதவு ஜன்னல் எல்லாம் திறந்தே இருக்கும். ஆயிரக்கணக்கில் வேலைக்காரர்கள் இருப்பாங்க. தங்க நகை எல்லாமே அப்படியே அனாமத்தாக வெளியில் இருக்கும். அரண்மனையில் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அதை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. யாருக்கும் எடுக்கணுன்ற எண்ணம் கூட வராது. அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் பணக்காரனாக இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் அழகான மனைவி இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். இங்கே அழகே இல்லாட்டினா கூட திரும்புகிற பக்கம்லாம் கள்ளத்தொடர்பு. அவங்க கள்ளத்தொடர்பில் போகிறது ஒரு பிரச்சனைனா, நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா கூட விஷம் வச்சுக்கொள்வது, கேட்காட்டினாலும் விஷம் வச்சுக்கொள்வது, இதெல்லாம் வேறு நடக்குது. இந்த நரகத்திலேயே நீங்கள் இங்கே பணக்காரன் ஆக உங்களுக்கு தானே பிரச்சனை. ஜான் ஜப்ராஜா தானே சொல்கிறார், என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய பணம், புகழ், இதில் பொறாமைப்பட்டு தான் எல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்றார். அதில் உண்மையும் இருக்குது. அவர் தப்பு செஞ்சார் செய்யலை அது நமக்கு தெரியாது. பட் எந்த அளவுக்கு நீங்கள் உச்சத்துக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. இல்லாட்டினாலும் ஆப்பு வைப்பாங்க. யாருமே இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. அதான் நரகம். இந்த நரகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் சொர்க்கம். சுகம் இவருக்கு மட்டும், ஜான் ஜப்ராஜுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன், இவருக்கு மட்டும் கொடுக்குறேன், இது மாதிரிலாம் கடவுள் சில்லறத்தனமாக பண்ண மாட்டார். அவர் அளவற்ற அனைத்தையும் அனைவருக்கும் கொடுக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறார். ஆனால் அவருடைய ஞானத்தின்படி நடக்கணும். நடந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் கோடியில் ஒருத்தர் தான் வருவாங்க. இன்றைக்கி 1000 கோடி மக்கள் தொகை. சொர்க்கத்தின் ஆரம்பத்தின் மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 9 லட்சம் தான். 1000 கோடி எங்கே, 9 லட்சம் எங்கே? யோசிச்சு பாருங்கள். அவங்க தான் ஆரம்பத்திலே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கடைசியில் 33 கோடி வரும் சொர்க்கம் முடியும் பொழுது. அதான் 33 கோடி தேவதைகளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த நாஸ்திகர்கள் கேட்ட கேள்வி, கர்மத்தின் விதிப்படி தான் நடக்குதுன்னா கடவுள் எதற்கு? கர்மத்தை போதிப்பதற்காகத்தான். எது உயர்ந்த கர்மம், எது பாவக்கர்மம்னு போதிக்க. உடல்ன்ற உணர்வில் நீ எது செய்தாலும், எது நினைத்தாலும், எதை பார்த்தாலும் பாவமே இல்லையா? உடலை பார்க்கும்போது தான் அழகாக இருக்கிறா அப்படின்னு முதல்ல உங்கள் மனைவியை பார்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களையும் பார்க்குறீங்க. பார்த்ததோடு அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது அப்படியே கற்பழிப்பு வரைக்கும் போய் வந்து நிற்கிது. கற்பழிப்பு பாவம்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் மனைவியை நிச்சயம் பார்க்குறதே பாவம்னா எவனும் ஒத்துக்க மாட்டான். ஆனால் அங்கே ஆரம்பிக்கிறதா இங்கே வருது இல்லையா? முள்ளுச்செடி விதை, இந்த விதையிலேருந்து தானே மரம் வருது. அந்த விதையே தூக்கி கடாசிடு, எரிச்சிடுன்னு கடவுள் சொல்கிறார். எப்படி எரிக்கிறது? என் நினைவிலிருந்து எரியும். நானும் ஆத்மா, என்னுடையவர் ஆத்மா இல்லை, அவரும் ஆத்மா. அதனால தான் பரமாத்மான்றோம். செம்ப நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நம்மை மாதிரியே தான் இருப்பார். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான் ஆத்மாவும் பரமாத்மாவும். ஸோ அவரை நினைக்க நினைக்க யாரை பார்த்தாலும் இறைவனுடைய நினைவு கட்டாகாமல் பேசுங்க. இறைவனுடைய குழந்தைகிட்ட பேசுகிறன்ற உணர்வில், அந்த புள்ளிக்கிட்ட பேசுகிறன்ற உணர்வில் பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் உணர்வுலேருந்து புத்தி விலக ஆரம்பிக்கும். ஸோ இது இல்லாமல் கரிமீன், காமம் எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கணும். அதாவது இந்த ஞானத்தை எடுத்தோடனே நீங்கள் காமம், ஸ்தூலமாக காமத்தில் ஈடுபடுறதுலேருந்து விலகிடுவீங்க. அது இல்லாமல் மனதில் இருக்குது இல்லையா? ஸோ அதை தூண்டக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா? எல்லாத்துலேருந்தும் விலகணும். விலகினாலும் மனதுக்குள்ளே இருக்கும். அப்போ தெரியும் 2500 வருடம் நம்ம காமத்தில் மூழ்கி இருக்கிறது எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்ட்டு. ஸோ அதை புடுங்கி எரியணும். இறைவன் நினைவிலே மூழ்க தான் சாத்தியம். இதை எந்த மதமாவது போதிக்குதா? அப்புறம் எப்படி அந்த மதஸ்தாபகர், மத தலைவர் காமத்தில் ஈடுபடாமல் இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வலுக்கட்டாயமாக வேணும்னா இருக்கலாம். அதுவும் சூழ்நிலை மாறிடுச்சுன்னா விழுந்துருவாங்க. ஸோ அதனால் உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வியாதி இது. அதில் ஃபேமஸாக இருக்கிறவங்க விழும்போது தெரியுது இல்லையா? அவருக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுறாரு. அவர் சிகரெட் குடிக்கிறத வீடியோ எடுத்து போட்டான். அவர் சொல்கிறார், ஏய் நான் என்ன பரிசுத்தவான் நான் சொல்கிறேன், என்ன ஏன் பண்ணுற? இங்கே யாருமே பரிசுத்தவான் கிடையாது. பரிசுத்தவான் ஆக்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கார். அவருடைய வழியை பிடித்தால் தான் ஆக முடியும். ஸோ நம்ம சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு தான் நம்ம கவனம் செலுத்தணும். சகோதரர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அவங்க மாறுறாங்க மாறலைன்றது அவங்களுடைய அதிர்ஷ்டம் இல்லையா? ஞானத்தை நம்ம கொடுக்க தான் முடியும். நாம் கொடுக்கறதுலையே பிஸியாக இருக்கும்போது நம்மளுடைய மனம் மற்றதில் போகாது. அதிலும் ஆத்மான்ற உணர்வில் ஆத்மாவை பார்த்து கொடுக்கணும். ஆத்மா நான் உணர்ந்து கொடுக்கணும். உடலை பார்த்து கொடுத்தீங்கன்னா நீங்களே மயங்கி விழுந்துடுவீங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இப்படித்தான் நீங்கள் காரியம் செய்யணும். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவின் நினைவில் இருந்து காரியம் செய்யும் பொழுது தான் அங்கே பாவம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த காரியங்களே உங்களை பிடிச்சி இழுக்கும்.
காரியத்தில் வர அடிக்ஷன் தான் போக போக மற்றதில் வந்துடும். இப்போ நல்லா படிக்கிறான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவன் அதில் அடிக்ஷனாக இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் சரி, அந்த சக்ஸஸ்னால் வர காசு, கலியுகத்தில் காசு வச்சு என்ன பண்ணுவான்? காமம், சாராயம் இதை தான் தேடிட்டு இருப்பான். அப்புறம் அந்த அடிக்ஷனுக்கு போயிடும். அடுத்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி சூழ்நிலையில் பிறக்க மாட்டான். அப்போ சின்ன வயசுலேயே இப்போ தண்ணி அடிக்கிற பழக்கம் சின்ன வயசுலேயே தண்ணி அடிக்க வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பாவம். ஸோ இப்படித்தான் ஆத்மா அனைத்தையும் இழந்திருக்குது. மீண்டும் ஆத்மா அனைத்தையும் பெற வைக்கணும் தான் இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். சரி, கேட்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்க. சரியாக ஃபாலோ பண்ணலன்னா கூட வேலைக்காரன் பதவி ஏதோ ஒன்று வந்துடுறாங்க. கேட்கவே இல்லை, என் மதம் தான் பெருசு, அப்படி தானே எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த மதம், எல்லா மதமும் நரகத்தில் தான் வருது. அந்த மதத்துக்கு பிறகு தான் அவங்க வருவாங்க. இல்லை, 2500 வருஷம் நரகம், 2500 வருடத்தில் தானே எல்லா மதமும் வருது, இந்து மதத்தை தவிர. இந்து மதம் மற்றும் தெரியாது அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்து மதமும் 2500 வருடத்துக்குள்ளே தான். அதுக்கு முன்னாடி அது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். இந்துன்னு பேர் மாறிய பிறகு தான் அது இந்து மதம். ஸோ அப்போ காமம், கோபம் இதெல்லாம் வந்துடுச்சு, பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பாவத்திலேருந்து விடுவிக்கிற வழியை இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். மதங்கள் அதை கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா நரகத்தில் வாழ்வதற்கான வழியைத்தான் கற்றுக் கொடுக்குது மதங்களே தவிர, நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை இறைவன் மட்டுமே கற்றுக் கொடுக்கிறார். ஸோ ஜான் ஜபராஜ் சொன்னது எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் தப்பு, ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் ரைட்டு. ஏன்னா எல்லாருமே இப்போ பிச்சைக்காரர்கள் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற குப்பையில் தான் மூழ்கி கிடக்கிறோம், சாக்கடையில் தான் மூழ்கி கிடக்கிறோம். இப்படி சாக்கடையில் இருக்கிறவங்கள தான் கோபுரத்தில் வைக்கிறார். ஆத்ம உணர்வில் நிலை பெறுறனாலே உடல் உணர்வு சார்ந்த எல்லா குப்பையிலிருந்தும் விலகிறோம். ஆக்சுவலாக கோயில் கோபுரத்தில் கலசம் இருக்குது இல்லையா, அது என்னென்னா ஆத்ம உணர்வு. ஆத்மா கீழே சாமி இருக்கும் கோயிலுக்குள்ளே மூலஸ்தானத்தில், அதுக்கு மேலே கோபுரம் இருக்கும், அதுக்கு மேலே தான் கலசம் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா கீழே உட்காந்துட்டு இருக்கிறவருடைய மனநிலை ஆத்ம உணர்வில் அவர் இருக்கிறாரு. அதனால தான் இந்து கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்தில் இப்போ சில கோயில்களில் லைட்டு போடுறாங்க. ஆனால் இப்போவுமே நிறைய ஃபேமஸான கோயில்களில் லைட்டு இருக்காது. அந்த தீபார்த்தனை காட்டுறாங்களே, அதிலே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். அதோடைய அர்த்தம் என்ன? அவங்க உடல் உணர்வை மறந்து இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா தீபம், அந்த உணர்விலிருந்து அவங்க உங்களை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆத்ம உணர்வுக்குத்தான் மரியாதை. அந்த ஆத்மாவுக்குத்தான் அங்கே கலசமாக்கி அந்த கலசத்துக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. எப்போ பண்ணுறாங்க? 12 வருஷத்துக்கு ஒரு முறை, 5000 வருஷத்திற்கு ஒரு முறை கடவுளே நமக்கு அபிஷேகம் பண்ணுறார். ஞானத்தினாலும் யோகத்தினாலும் அபிஷேகம் பண்ணி நம்மை தூய்மையாக்கி சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ஸோ இது எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதாவது ஆத்மா உடலை கடந்த நிலை இல்லையா? ஸோ இந்த ஆத்மா இந்த உடலை கடந்தும் போகும், சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்தில் அனைத்தும் அளவற்று இருக்கும். அதை கொடுக்குறாரு உங்களுக்கு. சும்மா இவன் எனக்கு பிடிக்கும், இதை கொடுக்குறான், அதை கொடுக்குறான் கிடையாது. அதுதான் சொல்கிறேன், பக்தியினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கடவுளே கடைசி 100 வருஷம் தான் வர்றார். இவ்வளோ நாள் நீங்கள் கூப்பிட்டது எல்லாமே வேஸ்ட். ஆனால் ஒரு நன்மை இருக்குது, நீங்கள் கூப்பிட்டதுனால தான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு வந்துட்டார், வந்தோம் நீங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, வந்ததே தெரியாமல் இருக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுங்கன்னு இறைவன் சொன்னது தான் பைபிள்லையும் குரான்லையும். நாங்கள் எங்கள் செய்தியை கொடுக்குறோம். என்னப்பா செய்தி கொடுக்குறீங்க? கிறிஸ்தவர்களை கூப்பிடுங்க, என்ன தான் செய்தின்னு கேளுங்க. முஸ்லீம்களை கேளுங்க, என்ன தான் செய்தி? அல்லாஹ் ஒருவரே கடவுள். ஓ, இதுதான் செய்தியா? சரி, ஓகே. இவங்களுக்கு இயேசு நமக்காக மரித்தார். ஓகே, மொத்தத்தில் நான் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லையே, இல்லையா? ஸோ அப்போ இங்கே பாவத்தை அழிக்கிறதுக்கான வழியை இறைவன் கொடுக்கிறார். உடலை பார்த்து பார்த்து பாவம் செய்த, உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கணும், அந்த சக்தி இல்லை. அதனால் என்னை நினை. ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நம்ம அவரை நினைக்கிறோம், இந்த ஒரு பிறவி மட்டும். இதோடைய பலன் அடுத்த 5000 வருடத்திற்கு நாம் அனுபவிக்க போகிறோம். அப்படின்னா 5000 வருஷத்துக்கு தேவையானதை நாம் இப்போ சேர்க்கிறோம் இறைவனை நினைவு செய்து. இதுதான் ஆன்மீக வருமானம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எவ்வளோ எளிமையாக இதை சொன்னாலும் பெரும்பான்மையானவர்களுக்கு இது புரியாது அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே இது புரியும், அவர்கள் மட்டுமே இதை ஃபாலோ பண்ணுவார்கள். ஸோ ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்கு புரியுது இல்லையா? அந்த 10 பேர் புதுசாக வரவங்கள சொல்கிறேன். புதுசாக அந்த 10 பேருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.